தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தனித்துவமான அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுதான் தமிழகத்தின் சிஸ்டத்தை சரி பண்ணும் அரசியல் மாற்றம். ஆனால் தனது அரசியல் நிலைப்பாட்டை அவர் வெளிப்படையாக அறிவித்த போது திராவிட கட்சிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இத்தனை காலமும் ஊழல் மயமாகிவிட்ட நம்முடைய அரசியலை ரஜினி வந்து சீர்படுத்தி விடுவார் போலிருக்கே, அரசியல் உள்ள குளறுபடிகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு விடுவார் போலிருக்கே என்று அதிர்ந்து போனார்கள். அதனால் இந்த விஷயத்தில் அதிமுக, திமுக என்கிற இரண்டு கட்சிகளும் ரஜினியின் கொள்கைக்கு எதிராக கொடி பிடித்தார்கள். ஆனால் ரஜினியின் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்கிற ஆன்மீக அரசியல் சித்தாந்தத்தை பெருவாரியான மக்கள் வரவேற்றார்கள். திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகத்திற்கு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவரது அரசியல் கொள்கைக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்தார்கள். அதோடு ரஜினியை தொடர்ந்து எதிர்த்து வந்த தமிழ் தேசியவாதிகள் பலரும் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்று ரஜினி அவர்கள் அடித்து சொன்னதை அடுத்து அவருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் ரஜினி அவர்களுக்கு பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் மாற்றத்தை விரும்பும் தலைவர்கள் மத்தியிலிருந்தும் வரவேற்பு அதிகரித்துள்ளது. இப்படியான நிலையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட்டணியின்றி தனித்து போட்டியிடப் போகிறேன் என்று சொன்னதை அடுத்து தமிழகத்தில் உள்ள சில கட்சி தலைவர்கள் தங்களது கட்சியினை ரஜினி கட்சியுடன் இணைத்து தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டார்கள். அதோடு ரஜினியின் அரசியல் கொள்கைகளை முழு மனதோடு ஏற்று அதன்படி தாங்கள் பயணிக்க தயாராக இருப்பதாகவும் ரஜினி முன்னிலையில் உறுதிமொழி அளித்திருக்கிறார்களாம். இப்படி தலைவர் ரஜினி அவர்களின் கருத்துக்கு ஒத்துப்போகக்கூடிய பல சீனியர் தலைவர்களும் அவர் பின்னால் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அந்த வகையில் மாற்றத்தை விரும்பும் அனைத்து கட்சிகளும் தலைவரின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவர் கட்சி அறிவித்ததும் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளில் இருக்கும் பல தலைவர்கள் அங்கிருந்து வெளியேறி தலைவரின் கட்சியில் இணையப் போகிறார்கள். இப்படியான நிலையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அரசியல் வருகை திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் ஆரம்பத்திலிருந்து ரஜினி குறித்து அவதூறு பரப்பி வரும் திமுக தற்போது ரஜினியின் ஆன்மீக அரசியல் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மெல்ல மெல்ல இந்து கோவில்களுக்கும் செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை கருத்தில் கொண்டு இந்து விரோத அரசியல் செய்து வரும் திமுக ரஜினி தனது ஆன்மீக அரசியலை அறிவிக்கும் போது ஒட்டுமொத்த இந்துக்களும் அவர் பின்னால் அணிதிரண்டு விடுவார்கள் என்பதால் இப்போது தாங்களும் இந்துக்கள்தான் என்பது போன்று ஒரு கருத்தை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது திமுக சார்பில் பிரச்சாரங்கள் தொடங்கியுள்ள உதயநிதி ஸ்டாலின் சில இந்து கோவில்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கிறார். இந்து சாமியார்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வந்திருக்கிறார். இந்து விரோத கட்சியான திமுகவை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அரசியல் வருகை அச்சுறுத்தி இருக்கிறது. அதனால்தான் ரஜினி மீது ஏற்பட்டுள்ள பயத்தில் இந்து கோவில்களுக்கு தானே சென்று நெத்தியில் விபூதி பூசி வருகிறார். இதற்கு முன்பு விநாயகர் சதுர்த்தி அன்று தனது ட்விட்டரில் விநாயகர் படத்தையும் பதிவிட்டிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அதை பார்த்து பெரியார் கொள்கையை பின்பற்றும் திமுக இந்து கடவுள்களை பூஜிப்பதா என்று திராவிட கட்சியை சேர்ந்தவர்களே திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனபோதும் திமுக அதை கண்டுகொள்ளவில்லை. திராவிட கட்சிகளின் கொள்கையை மட்டுமே பின்பற்றினால் ஒட்டுமொத்த இந்து மக்களும் நம்மை புறக்கணித்து விடுவார்கள். பெரும்பான்மை இனத்தவரான இந்துக்கள் ரஜினியின் ஆன்மீக அரசியலுக்கு பின்னால் அணிதிரண்டு விடுவார்கள் என்றும், இப்படி பகுத்தறிவு கொள்கைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு கோவில் கோவிலாக அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்படி ரஜினிக்காக திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றி இருப்பது சிறுபான்மை மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. ஓட்டுக்காக மாறி மாறி பேசும் திமுகவை விட அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஆன்மீக அரசியல் செய்ய போகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லும் ரஜினி எவ்வளவோ மேல். அதனால் திமுகவை ஆதரிப்பதை விட ரஜினியை ஆதரிக்கலாம் என்கிற முடிவுக்கு சிறுபான்மை மக்களும் வந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே ஒட்டுமொத்த இந்துக்களும் தலைவர் ரஜினி அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராகிவிட்ட நிலையில் தற்போது சிறுபான்மை மக்களும் ரஜினியின் நேர்மையான வெளிப்படையான அரசியலை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் திமுக என்னதான் ஏமாற்று வேலைகளை செய்து அரசியல் செய்தாலும் அவர்களின் பொய் வேஷம் இனிமேல் தமிழக மக்களிடத்தில் எடுபடாது என்பதையே இந்த சம்பவம் உணர்த்துகிறது. அதனால் இதுவரை இந்துக்களை நேரடியாக எதிர்த்து வந்த திமுக இப்போது இந்துக்கள் பக்கம் ஓட்டுக்காக சாய்ந்திருப்பதை பார்த்து சிறுபான்மை மக்கள் அவர் மீதான நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதனால் வரப்போகிற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்கப் போகிறார்கள் என்பதை தான் தமிழக மக்களின் இந்த விழிப்புணர்வு வெளிப்படுத்துகிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.